வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழ் அரசு கட்சியினை மலினப்படுத்தி அழித்துவிடலாம் என்று நினைப்பது ஒரு பகல் கனவு என்று தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் கருத்து. மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான ஆணைக்குழுவின் இறுதி முடிவு இம்மாதம் 14ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று பொது பயன்பாடு ஆணைக்குழு தெரிவிப்பு. இலங்கையில் சட்டவிரோத வலையமைப்புகளுடன் தொடர்புடைய சில அரசியல்வாதிகளின் விவரங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள பிரதியமைச்சர் சுனில் பட்டகல. புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமாக தயாரிக்கப்பட்ட துப்பாக்கிகளை வைத்திருந்த சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது. தொடர்வது விரிவான செய்திகள். எங்கள் கட்சியின் அடிப்படை கொள்கையின் சமஷ்டி நோக்கத்தை ஏற்றுக்கொண்ட கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். சமஷ்டி கொள்கையினை எங்கள் கட்சி எப்போதும் விட்டுக் கொடுக்கவில்லை. தமிழரசு கட்சியை மலினப்படுத்தி அழித்து விடலாம் என்று நினைப்பது ஒரு பகல் கனவு என்று தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை கூறினார். அவர் மேலும் கூறுகையில், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் 13ஆம் திருத்தத்தையும் அரசியலமைப்பையும் குழப்பி ஏகே அரசும் ஒற்றையாட்சியும் என்று கூறுகின்றார். ஆனால் அந்த முறை கடந்த 38 ஆண்டுகளாக தோல்வியடைந்தது என்பதை மறந்துவிடக் கூடாது. மாகாண சபை சட்டத்தின் மூலமே தற்போதைய உள்ளூராட்சி சபைகள் முறைமை இயங்குகின்றது. சமீபத்தில் நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் கஜேந்திரகுமாரின் கட்சி போட்டியிட்டது. அது ஒற்றையாட்சி முறை இல்லை என்று அவர் சொல்லவில்லையா? அவர் முடக்கம் என தொடர்ந்து கூறுகின்றார். ஆனால் அதே நேரத்தில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவைக்கு கடிதம் எழுதி முடக்க கூடாது என்று வலியுறுத்துகிறார். இது எந்த நிலைப்பாடு? எங்களை பொறுத்தவரையில் 1987க்கு முன்னர் நாடாளுமன்றம் மட்டுமே சட்டமன்ற கட்டமைப்பாக இருந்தது. அதன் பின்னர் 13ஆம் திருத்தத்தின் மூலம் 1988ஆம் ஆண்டு மாகாண சபைகள் உருவாக்கப்பட்டன. அவை பாராளுமன்றத்திற்கு அடுத்ததாக ஒரு உப சட்டமன்ற அமைப்பாக காணப்படுகின்றது. எனினும் 13ஆம் திருத்தமும் மாகாண சபை அமைப்பும் எமது அரசியல் இலக்குகளுக்கான தீர்வு அல்ல என்பதே எமது கட்சியின் உறுதியான நிலைப்பாடு. மேலும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளரின் அறிக்கையில் உள்ளக விசாரணைகளை வலியுறுத்துவது எமக்கு ஏமாற்றமாக உள்ளது என கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த கடிதம் நான் மற்றும் MA சுமந்திரன் ஆகியோரின் பேரில் அனுப்பப்பட்டதாக சிலர் கூறுவது தவறானது. அது ஒருமித்த முடிவாக அனுப்பப்பட்ட கடிதம் என்று அவர் தெளிவுபடுத்தினார். நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவிக்கையில், அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு நியாயமான மற்றும் ஊழலுக்கு எதிரான அரசாக இருப்பதோடு போதைப்பொருள் தடுப்பிலும் செயல்பட்டு வருகின்றது. நல்ல நோக்கங்களுக்காக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்க தயாராக உள்ளோம். அவர் கிளிநொச்சி பாரதிபுரம் சூசைப்பிள்ளை கடைச்சந்தையில் நடைபெற்ற போரின் உயிரிழந்த முதற்பெண் மாவீரர் மாலதியின் 38வது ஆண்டு நினைவு நிகழ்வில் உரையாற்றிய போது இதனை தெரிவித்தார். அவர் மேலும் குறிப்பிட்டதாவது, நாங்கள் சர்வதேச அரங்கிலும் பேசப்படும் ஒரு இனமாக வாழ்ந்து வருகின்றோம். அரசு தைரியம் உள்ளதெனில் தமிழ் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலை தொடர்பாக சர்வதேச விசாரணைகளை நடத்தி உண்மையை நிரூபிக்கட்டும் என்று அவர் கூறினார். மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான ஆணைக்குழுவின் இறுதி முடிவு மாதம் 14ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மின்சார கட்டணத்தை 6.8% அதிகரிக்க இலங்கை மின்சார சபை முன்மொழிந்துள்ளதாக அதன் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் தெரிவித்தார். மறுசீரமைப்பு திட்டங்களை அதிகாரிகள் முறையாக செயல்படுத்த தவறியதால் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று இலங்கை மின்சார சபையின் தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் நந்தன உதயகுமார் தெரிவித்தார். இதற்கிடையில் மின்சார சபையினை பிரிப்பதன் மூலம் தற்போது 1.5 மில்லியன் ரூபாவுக்கு இருக்கும் பணிப்பாளர்கள் குழுவின் கட்டணம் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாவாக அதிகரிக்கும் என்று மின்சார பயனர் சங்கத்தின் தலைவர் MDR அதுலா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தின் நெடுந்தீவு கடல் பகுதியில் சட்டவிரோதமாக மீன்பிடித்துக் கொண்டிருந்த 30 இந்திய மீனவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். இந்திய மீனவர்கள் சமீபத்தில் 4 இழுவை படகுகளில் நாட்டின் கடல் எல்லைக்குள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். பின்னர் அவர்கள் மன்னார் மீன்வள பரிசோதகர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார்கள். இந்திய மீனவர்களை மன்னார் நீதிவான் நீதிமன்றம் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது. அதன்படி 30 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 23ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிவான் உத்தரவிட்டார். சம்பவம் தொடர்பாக மன்னார் மீன்வள பரிசோதகர் அலுவலகம் மற்றும் கடற்படையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இலங்கையின் போதைப்பொருள் வலையமைப்புகளுடன் தொடர்புடைய சில அரசியல்வாதிகளின் விவரங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு பிரதியமைச்சர் சுனில் பட்டகல தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் செயல்திறனை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதன் மூலம் பல்வேறு குற்ற செயல்களை கட்டுப்படுத்த முடியும் என்றும் அவர் கூறினார். இந்த நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் செயல்திறனை மேம்படுத்தும் நடவடிக்கைகளை எடுக்கப்படுவதன் மூலம் பல்வேறு குற்ற செயல்களை கட்டுப்படுத்த முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்காக போலீஸ் விசாரணைகளை பலப்படுத்தும் நோக்கில் 10,000 புதிய அதிகாரிகளை நியமிக்கும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பிரதியமைச்சர் தெரிவித்தார். இந்த புதிய அதிகாரிகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் பணிக்கமர்த்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது CID அதிகாரிகள் 24 மணி நேரமும் பணியாற்றினாலும் விசாரணைகள் முடிவுக்கு வருவதில் தாமதம் ஏற்படுகிறது என்பதால் டிசம்பர் மாதத்திற்குள் 5000 அதிகாரிகளையும் அடுத்த மார்ச் மாதத்துக்குள் மேலும் 5000 அதிகாரிகளையும் நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
தற்போது அதிகாரிகள் சராசரியாக 17 மணி நேரம் பணியாற்றி வருகின்றதாகவும் அவர்கள் சிறிது ஓய்வு வழங்கப்பட வேண்டும் என்று அவசியம் இருப்பதாகவும் அவர் கூறினார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவன்ச பொய்யென அறிந்தும் அல்லது பொய்யாக இருக்கலாம் என்ற நம்பிக்கையின் பேரிலும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை ஊடகங்களில் வெளியிட்டதாக தங்காலை குற்ற விசாரணை பிரிவு தெரிவித்துள்ளது. பெலியத்தே சனா என அழைக்கப்படும் நபர் தொடர்பாக விடுக்கப்பட்டிருந்த அழைப்பாணையின் பேரில் விமல் வீரவன்ச வியாழக்கிழமை தங்காலை குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கினார். செப்டம்பர் 22ஆம் தேதி தங்காலை சீனிமோதர மற்றும் கொடல்லாப பகுதிகளில் 700 கிலோகிராம் போதைப்பொருள் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. வீரசிங்க சரத் அல்லது பெலியத்தே சனா என்று அழைக்கப்படும் நபரை தான் ஒருபோதும் சந்தித்ததில்லை. அவர் மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினராக இருந்தாரா என்பதையும் அறியவில்லை. அரசாங்கத்தின் ஆதரவுடனே போதைப்பொருள் கடத்தல் மற்றும் சோதனைகள் நடைபெறுகிறது என்று பொதுவான சூழ்நிலையின் அடிப்படையில் கருத்து தெரிவித்தேன் என்றார். மேலும் பெலியத்தே சனா என்பவர் போதைப்பொருள் கடத்தப்பட்ட படகின் உரிமையாளர் என்ற தகவல் ஊடகங்களில் வெளிவந்ததையே அடிப்படையாக கொண்டு கூறியிருந்தேன். ஜனாதிபதி அப்பகுதிக்கு சென்ற போது அவர் வீட்டில் உணவருந்தியதாக நான் சொல்லவில்லை. அந்த பகுதியில் உள்ள ஹோட்டலில் உணவருந்தினேன். சந்தேக நபர் கைது செய்ய தாமதமானது அரசாங்கத்தின் ஆதரவோடு ஏற்பட்டதாக நம்புகிறேன் என்றும் அவர் விளக்கம் அளித்தார். இருப்பினும் 2025ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெற்ற ஊடக சந்திப்பில் விமல் வீரவன்ச வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பாக உறுதிப்படுத்தப்பட்ட சாட்சியங்களை சமர்ப்பிக்க அவர் தவறிக்கொண்டதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். பொதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இளங்கோபுரம் பகுதியில் சட்டவிரோதமாக தயாரிக்கப்பட்ட துப்பாக்கிகளை வைத்திருந்த சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நேற்று மாலை இடம்பெற்றதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இளங்கோபுரம் தேனா பகுதியினை சேர்ந்த 25 வயதுடைய இளைஞர் தமது இல்லத்தில் 6 கட்டுக்குழல் துப்பாக்கிகளை வைத்திருந்த குற்றச்சாட்டிலேயே போலீசாரினால் கைது செய்யப்பட்டார். பொதுக்குடியிருப்பு போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட நபரும் பறிமுதல் செய்யப்பட்ட துப்பாக்கிகளும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படும் நடவடிக்கை தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மத்திய வங்கியின் அனுமதியின்றி செயல்படும் நுண்கடன் நிதி நிறுவனங்கள் மக்களை கடுமையாக சுரண்டி வருவதாகவும் அவற்றுக்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பதாக என்ற கேள்வியினை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் எழுப்பினார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற வாய்மூல விடைக்கான வினா நேரத்தில் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரிடம் கேள்விகளை முன்வைத்து அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் தெரிவிக்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல பகுதிகளில் இயங்கும் சில நிதி நிறுவனங்கள் மக்களிடம் 200 முதல் 300% வரை வட்டியை அறவிடுகின்றன. இதனால் ஏராளமான குடும்பங்கள் பொருளாதார ரீதியாக நெருக்கடிக்குள்ளாகியுள்ளனர். உதாரணமாக 2014 பிப்ரவரி 5ஆம் தேதி சம்மாந்துறை, கல்முனை, புத்துவில், ஏறாவூர் மற்றும் பரதமுனை போன்ற பகுதிகளில் இயங்கிய நிதி நிறுவனத்தின் மூலம் அகமது ஷரீன், முகமது ஷிஹாப் மற்றும் பாத்திமா பாஸ்மார்கள் ஆகியோர் 1400 பேரிடமிருந்து மொத்தம் 170 கோடிக்கும் மேற்பட்ட பணத்தை மோசடி செய்துள்ளார்கள். இவர்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்ட போதும் இதுவரை காணாமல் போயுள்ளதாகவும் இவர்களை கைது செய்ய விசாரணை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளனவா என்பதையும் சாணக்கியன் கேள்வி எழுப்பினார். மேலும் இவ்வாறான மோசடிகளில் சிக்கிய பொதுமக்களுக்கு இழப்பீடு வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா என்றும் இத்தகைய நிறுவனங்களின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்த மத்திய வங்கியின் மேற்பார்வையை பலப்படுத்தப்படுமா என்றும் கேட்டார். அத்துடன் மண்முனை தென் பிரதேச பெற்ற தவிசாளர் அந்த பகுதியில் இயங்கும் நுண்கடன் நிறுவனங்கள் சட்டவிரோத வட்டி அறவிடுவதாக சுட்டிக்காட்டி நடவடிக்கை எடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் இத்தகைய முயற்சிகள் தேசிய அளவில் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மத்திய வங்கியின் அனுமதியின்றி செயல்படும் இந்த நிறுவனங்களை உடனடியாக நிறுத்த அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார்.